அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த கட்ஸ் படம் பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. தம்பி ரங்கராஜ் அவர் தான் தயாரிப்பு, இயக்கம், ஹீரோவும் அவர் தான் நடிச்சிருக்காரு. புதுமுகம் நடித்த மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா பழக்கப்பட்ட ஒருத்தர் நடித்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவருடைய நடிப்பு, அந்த ஃபைட்டிங் சீன்ஸ் அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் முன்ன பின்ன அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ் அப்படி இப்படி போகிறதுனால கொஞ்சம் ஏதாவது கன்ஃபியூஷன் ஆச்சா என்னன்னு தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் படம் ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இன்னொரு விஷயம் நான் தம்பிக்கிட்ட அப்போவே சொன்னேன், நான் டி ராஜேந்தர் சார் மாதிரி. டி ராஜேந்தர் சார் எந்த லேடிஸையும் தொடவே மாட்டார், தள்ளி நின்று தான் பேசுவார். என்ன எப்படிப்பட்ட சீனாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி தம்பி ரொம்ப கண்ணியமாக எந்த லேடி ஆர்டிஸ்ட்கிட்டையும் அந்த அளவுக்கு வைஃப் கேரக்டராக இருந்தால் கூட அந்த அளவுக்கு இல்லாமல் ரொம்ப நல்லா கண்ணியமான முறையில் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தார். இதில் நடித்த அத்தனை கலைஞர்களுமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. முக்கியமான விஷயம் அவங்கவுங்களே டப்பிங் பேசுனது பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா மலையாளம் பேசுகிறவங்களா இருக்கட்டும், அந்த ஹிந்தி அந்த கடைசியாக ஒருத்தர் வில்லன் வராரு, அவர் கூட ஒரு ஹிந்தின்னு நினைக்கிறேன் அவர் இல்லையா, அவரும் அந்த அந்த பாஷையில். ஏன்னா அந்த கேரக்டர் இல்லைன்னா நம்ம எப்பவுமே வில்லன்னா உண்மையிலேயே ஒரு பேஸ் வாய்ஸில் ஒரு வில்லனை ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டை போட்டுருவாங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் அந்தந்த நேச்சுரலான அவங்கவுங்க வாய்ஸ் போட்டது ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. மற்றபடி இந்த படம் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் நீங்கள்லாம் சேர்ந்து தான் எப்பவுமே நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க. எப்படி வர்றவங்களையெல்லாம் வாழ வைக்கும் சென்னை மாதிரி நிச்சயமாக புதுமுகங்களுக்கு நிறைய வரவேற்பு நீங்கள்லாம் தான் கொடுப்பீங்க. ஏன்னா உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே, ஒருத்தரை உயர்த்துறதும் கீழே போடுறதும். அதனால் இந்த தம்பியை நல்லா எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்ல அவருக்கு ஒரு ஃப்யூச்சரை கொடுக்கணுன்னு உங்கள் எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் இங்கே இதை பார்த்ததே ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிச்சயம் உங்களோட ஆதரவு இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நிச்சயமாக இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. இதில் இன்னும் தெரிஞ்ச முகங்கள் பார்த்திங்கன்னா டெல்லி கணேஷ் சார் நடிச்சிருந்தார், அப்புறம் தீனா சார் நடிச்சிருந்தாங்க. மற்ற எல்லாருமே இதோ பிர்லா போஸ் நடிச்சிருந்தார். மற்ற எல்லாமே கொஞ்சம் புதுமுகங்கள் தான். பட் இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு உண்டான கதாபாத்திரத்தை அவங்கவுங்க அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நேர்த்தியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. இதில் நான் தம்பிக்கு அம்மாவாக நடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு நான் நடித்தது வரைக்கும் எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மற்றபடி நீங்கள் எல்லாம் சேர்ந்து இதை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும்னு உங்கள் எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி. அண்ணா கொஞ்சம் சைலன்ஸ் இங்கே டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பிர்லா போஸ். தெரிஞ்சிருக்கும், நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். கட்ஸ் ரிட்டன் டைரக்ட் பை ரங்கராஜன். உண்மையாகவே இந்த நிலமையில் எங்களுடைய டைரக்டர் அண்ட் இயக்குனர் அண்ட் ப்ரொடியூசரை பார்க்கறதுல உண்மையாகவே ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நல்ல மனிதர். கிட்டத்தட்ட படம் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உண்மையாகவே அவருடைய முதல் முயற்சியிலே இந்த அளவு ஒரு படத்தை எழுதி இயக்கி ப்ரொடியூஸ் பண்ணி நடித்து இந்த ஒரு இடம் வந்திருக்கிறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் அமீர் சார் படம் ராம்லேருந்து நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நானும் ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு படம் பண்ணலான்னு ட்ரை பண்ணி, ஏன்னா அதனுடைய பேர்டன் அதனுடைய சுமை ரொம்ப பெருசுன்னு நான் பேக் ஆகிட்டேன். பட்டு என் இடத்துல ரங்கராஜன் சார் வச்சு பார்க்கும்போது உண்மையாகவே அவர் வின் பண்ணிட்டாரு. வாழ்த்துக்கள் சார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ருதி நாராயணன் அண்டு ரங்கராஜன் சாரோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவங்க ஸ்ருதி நாராயணோட பர்ஃபார்ம் ரொம்ப நல்லா இருந்தது சார். டப்பிங் அவங்க தான் பண்ணாங்களா? ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாம் அந்த ஆர்டிஸ்ட் தான் நினைக்கிறேன். அப்புறம் நான்சி அண்டு இன்னொரு போலீஸ் கேரக்டர், அந்த காம்பினேஷனும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அப்புறம் அந்த குழந்தை ஷீலைக்கா மேமோட பர்ஃபார்மன்ஸு, நானும் அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரொம்ப வருஷமாக எனக்கு ஒரு குறை இருந்தது, டெல்லி கணேஷ் சார் கூட நான் ஒர்க் பண்ணதே இல்லை. அதில் எனக்கு இந்த படத்தில் அந்த வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். உண்மையாகவே 2 பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அது தாய் இறந்து அந்த மகன் உட்காந்து உண்மையாகவே ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அப்புறம் யூடியூப்பில் கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே ட்ரெண்டிங்காக இருந்தது ஒரு சாங்கு. வேறு லெவலில் இருந்தது, ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. அப்புறம் லாஸ்ட்டில் சாங் இருந்தது, கொஞ்சம் முன்னாடி டைட்டில் இருந்திருந்தால் அது வேறு மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல சாங்கு அது கிளைமேக்ஸ் டைமில் வச்சுருக்காங்க. உண்மையாகவே கேமரா ஒர்க் வேறு லெவலில் இருந்தது.
என்ட்ரி ரங்கராஜன் சாரோட அந்த ஒரு ஸ்டாமினா பார்த்தீங்கன்னா வேறு லெவல். நிறைய கெட்டப்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஆர்டிஸ்டாக நான் பார்க்குறேன். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பத்திரிகை மீடியா பீப்புள்ஸ் ஆதரவு கொடுத்து அவருடைய முயற்சியை வந்து பலனாக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஆண்டவனுடைய அருள் அவர்கிட்ட என்னைக்கும் இருக்குன்னு சொல்லி இறைவனை வந்து வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் கயல். நான் சினிமா துறையில் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படத்துக்கு மேக்கப் நான் தான் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு சார் சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எனக்கு தயக்கமாக இருந்தது. ஏன்னா படத்தில் கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டர் இது வந்து. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாகவும் தயக்கமாகவும் இருந்துச்சு. அப்புறம் சார் வந்து எனக்கு நல்லா ஒரு உன்னால் முடியும்னு சொல்லி இதில் நடிக்க வச்சு எனக்கு எப்படி பார்க்கணும், எப்படி உட்காரணும், என்னோடய பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே எனக்கு வந்து ப்ராப்பராக எனக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரி நடிச்சிருக்கேன். அவர் எதிர்பார்த்துருக்கும்போது வந்திருக்க எனக்கு தெரியல. நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேம், சார் கூட எல்லாருக்குமே நான் தான் மேக்கப் பண்ணுவேன். ரொம்ப ஸ்வீட் எல்லாருமே. படம் ஓவரால் வந்து எனக்கு ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் சார் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இங்கே வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். தேங்க்யூ ஸோ மச். நீ பேசு.